வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. பசுமையான காடுகளும் மலை சரிவுகளும் பகீரதி கங்கா பாயும் புனித இடமான ரிஷிகேஷம் என்ற இடத்திற்கு பொருள் பல முனிவர்கள் வாழும் தவபூமி என்று அர்த்தமாம். இராமாயண காலத்திலேயே பல முனிவர்கள் இவ்விடத்தை நாடி தவம் செய்து முக்தி பேறு அடைந்திருக்கிறார்கள். ராவணனை வதம் செய்த காரணத்தினால ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு அந்த தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக இருவரும் இவ்விடத்தை நாடி ராமர் தேவப்பிரயாகையிலும் லக்ஷ்மணன் ரிஷிகேஷத்திலும் தவம் செய்து தோஷத்தை போக்கிக் கொண்டார்களாம். இந்த இடத்திற்கென பல சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன. ஆனாலும் ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கிறது. அது என்னென்ன, ராமருக்கு பல ஊர்களில் பல இடங்களில் தனி கோவில்கள் இருக்கின்றன. ஆனால் லக்ஷ்மணனுக்கு அந்த மாதிரி ஒரு தனி கோவிலே கிடையாது. இங்கே மட்டும்தான் சிவானந்த ஆசிரமத்திலிருந்து ஒரு மைல் தூரத்தில் இவருக்கான தனி கோவில் இருக்கிறது. இவர் ஆதிசேஷனின் அம்சமாக இருப்பதனால இந்த கோவிலில் இவருடைய திருமுடிக்கு மேலே பல தலைகள் கொண்ட நாக உருவத்துடன் இவர் காட்சி கொடுக்கிறாராம். அண்ணனுக்காக சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் பொதுநலத்தோடு இவர் வாழ்ந்த இவருடைய சிறப்பான அந்த குணத்தை மெச்சு இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களும் சரி, இங்கே வரக்கூடிய பெரும்பாலான பக்தர்களும் சரி, முதல்ல இவருடைய கோயிலுக்கு இங்கே இருக்கிற லக்ஷ்மண குண்டத்தில் நீராடி விட்டு இவரை தரிசனம் செய்ததுக்கு அப்புறம்தான் கங்கையோட மறுக்கரையில் இருக்கக்கூடிய ராமரோட கோயிலில் போய் ராமரை தரிசனம் செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.